எல்லாருக்கும் வெல்டன் இளங்கோவின் பணிவான வணக்கம். ஸோ இந்த நாள் மிக இனிய நாளாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஸோ வெல்டன் குரூப் சார்பாகவோ வெல்டன் மீடியா சார்பாகவோ நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்ற எண்ணம் உள்ள உங்களுக்காக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும், மிகப்பெரிய அளவில் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு 7 முக்கியமான ஹேபிட்ஸாக ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாமே சங்ககாலம் முதல், அதாவது மிக பழமையான ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த 7 குறிப்புகளை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதை தவிர வேற கதையெல்லாம் சொல்லி போர் அடிக்க விரும்பல, டைரக்டாக மெசேஜ் வந்துடுறேன். ஒரு மனிதன் மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும், தொடர்ந்து அவனுக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நினைச்சாலும், அவனுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து அவன் தன்னை காத்துக்கணும்னு நினைச்சாலும், இந்த 7 குவாலிட்டிஸ், இந்த 7 ஸ்கில், இந்த 7 பழக்க வழக்கம் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அவனை யாருமே அசைக்க முடியாதுன்றதை நாமெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் விதமா இருக்கு இந்த விஷயங்கள். ஸோ அதுல ஸ்கில் நம்பர் 1, முன் யோசனையோடு செயல்பட வேண்டும். பீயிங் ப்ரோஆக்டிவ். முன் யோசனையோடு செயல்பட வேண்டும் அப்படின்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அர்த்தத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, முடிவை மனதில் வைத்து எந்த ஒரு காரியத்தையும் துவங்க வேண்டும் அப்படின்றது 2வது ஸ்கில். ஸ்டார்டிங் with end in the mind. Start with end in the mind. முடிவை மனசுல வச்சுட்டு அதுக்கப்புறமா தொடங்குங்க. நீங்க என்ன வாங்க போறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்றத முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கிய பயணம் இருந்தால் தான் நீங்க வெற்றி பெறுவீங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 3, முதலில் செய்ய வேண்டியதை முதலில் செய்ய வேண்டும். The first things is first. நாம என்ன செய்ய போறோமோ அதை வரிசைப்படுத்திட்டு முதல்ல எதை செய்யணுமோ அதை முதல்ல செய்யணும், லாஸ்ட்ல எதை செய்யணுமோ அதை லாஸ்ட் செய்யணும், சென்டர்ல எதை செய்யணுமோ அதை சென்டர்ல செய்யணும். இதுதான் அந்த 3வது தாட். ஸோ 4வது தாட், வின் வின் பாலிசி. மிகப்பெரிய பாலிசி, இந்த உலகத்துல எல்லாருக்குமே பொதுவான பாலிசி. நானும் ஜெயிக்கணும், நீயும் ஜெயிக்கணும், எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி. யோசிங்க, இது பெரிய டீப் திங்கிங். டெரிவேஷனுக்கு அப்புறமா வரேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 5, முதலில் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை யாரை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யார் மூலமா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு புரிய வைங்க. The first understand yourself and then teach other. செம வேர்டுங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 6, இந்த மாதிரி எவ்வளவு வேலைகள் செஞ்சாலும் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். கூட்டு இயக்கமும் கூட்டு முயற்சியும் தான் மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படின்றது 6வது பாயிண்ட். லாஸ்ட் பாயிண்ட், இது எல்லார்ட்டையும் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் இப்ப கொஞ்ச நாளா செஞ்சிட்டு இருக்கேன். உன்னை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக்கொள். அப்டேட் யுவர் செல்ஃப் ரெகுலர்லி. இந்த 7 ஸ்கில் யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட தோல்வி இருக்காது, அவங்ககிட்ட மனச்சோர்வு இருக்காது, எதை கண்டவங்க பயப்பட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை இப்படிதான் செஞ்சு முடியணும் அப்படின்ற தெளிவு கிடைச்சிச்சுன்னா அந்த தெளிவுக்கு அப்புறம் மிக தெளிவா அந்த விஷயத்தை செய்ய முடியும். ஸோ இந்த 7 விஷயங்கள் யார் கொடுத்தாங்கன்றது முக்கியம் இல்லைங்க, எதற்காக கொடுத்தாங்கன்னு பாருங்க. தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்நாளில் கிடைக்கப்பட்ட ஒட்டுமொத்த அனுபவத்தையும் சேர்த்து 7 புக்கா ஒருத்தர் செஞ்சுட்டு இந்த உலகுக்கு என்னோட சமர்ப்பணம் அப்படின்னு விட்டுட்டு போறாருன்னா, ஸோ அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு முக்கியமானதா இருக்குன்றதையும் நீங்களே யோசிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இதை படிச்சு தெரிஞ்சதுக்கு ஒரு 3-3.5 மாசம் ஆச்சுனாலும் இதை ஈஸியா கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு 3 நிமிஷம் போதுமானதா இருந்துச்சு. ஸோ எனவே இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த 7 விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னுக்கு வரதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நானும் இனிமே தான் ஃபாலோ பண்ணும். ஸோ நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் நல்லபடியாக வாங்க. நன்றி, வணக்கம்.